வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்களோட அதிரடி அறிவிப்பா இன்னைக்கு நமக்கு வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா 10th பாஸ் பண்ணதுல இருந்து மேற்பட்ட 12th இல்ல டிகிரி நீங்க என்ன வேணா முடிச்சிருக்கலாம். இது தமிழ்நாடு கவர்மெண்டோட சென்னை அண்டர் பிரஸ்டீஜியஸ்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க் ரொம்ப வித்தியாசமான ஒரு டிபார்ட்மெண்ட் தான். வி சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் மேம்பாட்டு கழகம் தான். இது முழுக்க பெண்களுக்காக விட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலைவாய்ப்புகள் தான். இதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், பர்சனல் கிளர்க், ஆபீஸ் அசிஸ்டன்ட் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 கேட்டகரிஸ்ல வந்து வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆபீஸ் ரூட்டீன் ஒர்க் தான். ஃபீல்டு ஒர்க் மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. முக்கியமா இது வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பையும் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். டச் பண்ணி அபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து உங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தமிழ்நாட்டோட வி சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலைகள் தரப்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ப்ரெஸ்டீஜியஸ் சப்போர்ட்ல கூடிய வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பர்சனல் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைரக்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 10th எனி டிகிரி, பேச்சுலர் ஏதோ ஒரு டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி எலிஜிபிள் வந்து டிபெண்ட் ஆன் போஸ்டிங்கை பொறுத்து சேஞ்சஸ் வந்தாலும் ஆனால் பேசிக்கா 10th மேல முடிச்ச எல்லா பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, மெயினா இந்த வேலைகளுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆஃப்லைன்ல தபால் மூலியமாவும் பிளஸ் வந்து இமெயில்ல ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கேட்டகரியிலுமே விண்ணப்பிக்கணும். ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வேணாலுமே இருக்கலாம். அது சென்னையா இருக்கலாம், மதுரையா இருக்கலாம், திருநெல்வேலி, திருச்சி எங்கனாலும் இருக்கலாம். எங்க போட்டாலும் நீங்க போய் வேலை பார்க்கறதுக்கு வில்லிங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜூலை 31 வரைக்கும் டைமிங் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நீங்க எல்லா பேருமே இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இதுல இருக்கு ப்ரோ அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பர்சனல் கிளர்க், அதுல இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் ஆயிருச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் டைரக்டர் வரைக்கும் நீங்க போகலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இந்த 3 விதமான வேலை வாய்ப்புகளுக்கு தான் ஆட்களை தேர்வு வந்து செய்யறாங்க. இந்த 3 விதமான வேலை வாய்ப்புகளுக்கான இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க 10th இல்ல அதுக்கு மேல 12th டிகிரி என்ன முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் கிளர்க் டு ப்ராஜெக்ட் டைரக்டர் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எனி டிகிரி வித் மினிமம் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தமா. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது மஸ்டா ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா கட்டாயம் கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்ல நீங்க முடிச்ச டிகிரியே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ இந்த மாதிரி முடிச்சீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு நீட் இல்லை. ஏன்னா உங்களோட கேட்கக்கூடிய விஷயங்களே வந்து என்னன்னா மெயினா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமான சில நாலேஜஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது. ஸோ நீங்க டிகிரியே கம்ப்யூட்டர்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னால இதெல்லாம் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரி எதுனாலும் முடிச்சிருக்கணும். அதே மாதிரிக்கே இதுக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜும் நிர்வாகம் சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா போஸ்டிங்குமே வந்து மஸ்ட் கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா ஒரு கூடுதலான அட்வான்டேஜ் அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி கட்டாயம் அப்படின்றது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இதுல கிடைக்கக்கூடிய சேலரி அரசு சம்பளத்தை என்னென்ன அப்படின்ற பார்த்தலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 30,000 சம்பளமும், பர்சனல் கிளர்க் டு ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு 20,000 சம்பளமும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 15,000 ரூபாய் சம்பளமும் இந்த வேலைகளில் கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைன் இமெயில் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணுறதுல நிறைய பேர் மிஸ்டேக்ஸ்லாம் விடுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாத கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நேராக பர்சனல் இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. இதில் வந்து எழுத்து தேர்வு அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது என்னன்னா உங்களோட எஜுகேஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபைனலாக உங்களோட மெரிட் லிஸ்ட் பேஸில் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு வந்து எழுத்து தேர்வு அப்படின்றது கிடையாது. முழுக்க அந்த பர்சனல் இன்டர்வியூ நடக்கக்கூடிய பிரசன்டேஷனை பொறுத்து தான். ஓகே, இது வந்து ஒரு வேர்ல்டு பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ல பெண்கள் மேம்பாட்டு கழகத்தில் நீங்க வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா கேள்விகள் வந்து இது சார்ந்து தான் இருக்கும். ஸோ இது சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் கூகுள்ல ஆன்லைன்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. ஒரு பேங்க், அதுவும் வேர்ல்டு பேங்க், அதுவும் பெண்கள் மேம்பாட்டு கழகத்தில் எப்படிலாம் இருக்குன்றதை பார்த்து நீங்க தாராளமா வந்து கூகுள்ல செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன கேள்விகள்லாம் படிச்சு வச்சுக்கோங்க பர்சனல் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி. ஓகே, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீட் இருக்கணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்,
பண்ணிட்டு டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் ரெஸ்யூம், பயோடேட்டா, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அது இல்லைனா நீங்கள் ஆதார் வேறு எனிதிங் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஐடி அட்ரஸ் ப்ரூஃபுக்குமே வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸோ இல்லை வந்து ஆதாரோ இதனால கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் தான், எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது. அந்த ஜெராக்ஸுக்கு கீழே செல்ஃப் அட்டஸ்டட் சுய கையெழுத்து அப்படின்றது நீங்கள் மறக்காமல் போட்டிருக்கணும். ஸோ அதை போட்டுட்டு தான் நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலைகளுக்கு அனுப்பக்கூடிய ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டத்தோட அட்ரஸுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் நீங்கள் அனுப்பக்கூடிய இமெயிலோட ஐடி வந்து இதுதான், admin@tnvsafe.org எப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஐடிக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிமெயிலில் உங்கள் ரெஸ்யூமை, இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி ஒன்னாக்கி ஒரே பிடிஎஃபாக நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டல் அட்ரஸ் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், 3rd floor ஆர்கோ கிரீன் டெக் பார்க்கு, தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டு கிண்டி, சென்னை 6,32,000 போட்டிருக்காங்களா, இந்த அட்ரஸ் தான். ஸோ இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைனில் தபால் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம்ல உங்கள் அட்ரஸும், டூவில் இந்த அட்ரஸையும் மென்ஷன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி வரக்கூடிய ஜூலை 31 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே இந்த போஸ்ட்டை வந்து ஸ்பீடு போஸ்ட்லையோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்லையோ நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான். ஓகே, ஃபைனலாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஆர்டிக்கிளோட கீழே பாட்டத்தில் வந்து உங்களுக்கான லிங்க் டேபிள், அப்ளை லிங்க் டேபிள் கொடுத்துருப்போம். ஸோ அதில் உங்களுக்கான அப்ளை லிங்க் அப்படின்ற பேஜும் இருக்குது, கெரியர் பேஜும் இருக்குது. இப்போ உங்களுக்கு டேரெக்டாக அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா கிளிக்கர் அப்படின்றத நீங்கள் தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் வரும். நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து தெரியுதா? எஸ், இதை வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைன் வந்து ஷோ வந்து ஆகும். ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்றதமே நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ எனக்கு முடிஞ்சிச்சு, செகண்ட் முடிஞ்ச அதே இடத்துல அடுத்து வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு கிளிக்கர் தெரியுதா? எஸ், இப்போ நான் இதை வந்து டச் பண்ணுறேன். இப்போ எனக்கு கூகுள் டிரைவில் வந்து இப்போ இதுக்கான அஃபிஷியல் ஒரு அப்ளிகேஷன் கம் பிடிஎஃப் ரெண்டுமே வந்து வருது. ஸோ இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன், லாஸ்ட் டேட்டு ஜூலை 31 போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ், சேலரி வந்து எவ்வளவு, என்னென்ன ரோல் எல்லாமே இருக்கா. ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் ஆகுது, ஸ்டார்ட் வந்து ஆகுது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பதவி அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ல உங்க நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதிருக்கணும், மறந்துடாதீங்க, ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அப்பா பேரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஏஜ் வந்து என்ன, மொபைல் நம்பர் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி, பெர்மனன்ட் அட்ரஸ், தற்காலிக அட்ரஸ் அது என்ன இருக்கோ இல்லை ரெண்டுமே எனக்கு ஒரே அட்ரஸ்னா நீங்க அதே கொடுத்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th எப்போ முடிச்சீங்க, அது வந்து ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சின்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் அது வந்து எந்த வருஷம் வந்து பாஸ் அவுட் ஆனீங்க, அதுல எவ்வளவு பர்சன்டேஜ், இதே மாதிரி டிகிரி வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா, அந்த டைப் ரைட்டிங் வந்து ஜூனியர் இந்த லெவல்லாம் தெரியும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து தெரியாது அப்படின்னா அதர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்ட்டா பவர் பாயிண்ட், டேலி, இமெயில் அண்ட் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றது, எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல் இதெல்லாம் யூஸ் பண்ண என்னென்ன தெரியுமோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க, தெரியாததை டிக் பண்ண வேண்டாம். ஓகே, அகைன் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணதுன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் காலத்தை ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. பிரசன்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து ஆர்கனைசேஷன் டெசிக்னேஷன், இப்போ கரண்டா வேலை பார்க்குறீங்கன்னா என்ன நிறுவனம், என்ன பதவியில் வேலை பார்க்குறீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்க, இல்லைனா தேவை கிடையாது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, அது ஒன்று. அது மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ஜெராக்ஸ் வந்து கொடுத்துறீங்க, எஸ்எல்சி என்னென்னலாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் மாவட்டத்தோட பேர், என்ன டேட்டு, இங்கே வந்து உங்கள் சிக்னேச்சர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் அனுப்பி நான் சொன்ன அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கணும் ஜூலை 31 ஸ்பீடு போஸ்ட்டில். அதே மாதிரிக்கே இது எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன்
பண்ணி பிடிஎஃபா ஒரே பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி ஜிமெயிலுக்கும் அனுப்பியிருக்கணும். ஸோ 2 மெத்தட், ஆன்லைன் ஆஃப்லைன். இதில் ஒரு டவுட் வரும், ப்ரோ நான் ஆன்லைன் மட்டும் அப்ளை பண்ணிட்டேன் ஆஃப்லைன் அப்ளை பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2லையுமே அப்ளை பண்ணால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.